இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய காந்த குரலால உலகையே கவர்ந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகியோட மறைவை தொடர்ந்து அவங்களுடைய இறுதி நாட்கள் மற்றும் அவங்க சந்திச்ச துயரங்கள் குறித்து பேத்தி அப்சரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உருக்கமா பகிர்ந்திருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி ரசிகர்களால ஜானகி அம்மா அப்படின்னு அன்போட அழைக்கப்பட்ட அவங்க கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தும் தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட அடுத்தடுத்து பேரிழப்புகளால மனமுடைஞ்சு இறுதி நாட்கள்ல மைசூர்ல இருக்கிற ஒரு வாடகை வீட்டுல ரொம்பவே எளிமையான வாழ்க்கைய வாழ தொடங்கினாங்க. ஜானகி அம்மாவோட வாழ்க்கைய உழுக்குன முதல் பேரிழப்பு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான மூத்த பேத்தி வர்ஷாவோட மறைவுதான். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வர்ஷா காலமானாங்க. பேத்தியோட அதீத அன்புடனும் நெருக்கமாகவும் இருந்த வர்ஷாவோட பிரிவு ஜானகி அம்மாவை வெகுவா பாதிச்சிருந்தது. இந்த துயரத்துல இருந்து அவங்க மீள்றதுக்குள்ளேயே கடந்த ஆண்டு அவங்களுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணாவும் உயிரிழந்துட்டாரு. இந்த அடுத்தடுத்த மரணங்கள் அவங்கள முற்றிலுமா உருக்குலைச்சு மைசூருக்கு இடம்பெயர காரணமா அமைஞ்சிருந்தது. ஜானகி அம்மாவோட கடைசி நாட்கள்ல அவங்களோட இருந்த இளைய பேத்தி அப்சரா தன்னோட பதிவுல பாட்டியும் சகோதரி வர்ஷாவும் குழந்தைத்தனம் கொண்டவர்கள் அப்படின்னும் எங்க போனாலும் அன்பை பரப்புவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்க்கை முடிஞ்சாலும் அன்பு முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்க அவங்க இந்த உலக விட்டு பிரிஞ்சு தன்னோட பாட்டியும் சகோதரியும் இப்போ திரும்பவும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறது தமக்கு இருக்கிற ஒரே ஒரு மன அமைதி அப்படின்னு தன்னோட வேதனையும் ஆறுதலையும் உருக்கமா பகிர்ந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.